ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய லுக்ஸை இன்ஸ்டன்ட்லி இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுடைய ஃபேஸ், ஸ்கின் அண்ட் ஹேரை ரொம்பவே முக்கியமான பிராக்டிகல் டிப்ஸ் சொல்லியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட், ஃபேஸ் அண்ட் ஸ்கின். மக்கள் உங்களை எல்லாத்துக்கும் முதல்ல எந்த பேசிஸ்ல ஜட்ஜ் பண்றாங்க? உங்களுடைய முகம். நீங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் சரி, எல்லாத்தை விட முதல் பார்வை உங்களோட ஃபேஸ் மீது தான் போகுது. அப்படி ஸ்கின் டல்லா இருக்குன்னா, பிம்பிள்ஸ் தெரியுதுன்னா, இல்ல ஃப்ரெஷ்னஸ் மிஸ்ஸிங்னா, அப்ப மிச்சம் எல்லாமே அப்புறமா தான் பாப்பாங்க. அதாவது நீங்க கிளாஸோட பேக் பெஞ்சரோ இல்ல டாப்பரோ, மக்கள் முதல்ல உங்களுடைய ஃபேஸை பாப்பாங்க அண்ட் அதுக்கப்புறமா தான் உங்களுடைய அறிவை. அதுவும் அப்படி இருந்துச்சுன்னா, இப்போ ஃபேஸ் மேக்சிங்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். பிளாஸ்டிக் சர்ஜரி இல்ல, இது உங்களுடைய நேச்சுரல் ஃபேஸை அதோட பெஸ்ட் வெர்ஷனுக்கு கொண்டு வரது. எப்படி போனுக்கு HD வால்பேப்பர் இருக்குதோ, அதே மாதிரியே உங்களுடைய ஃபேஸும் இருக்கணும், கிளீன், ஃப்ரெஷ் அண்ட் ஷார்ப். முதல்ல நம்ம பாப்போம் பேசிக்ஸ பத்தி. தினம் காலையில மூஞ்ச கழுவுறது இஸ் நாட் எனஃப். இன்னைக்கு இருக்கிற பொல்யூஷன், டஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் உலகத்துல ஸ்கின்னுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக கேர் தேவை. இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு நபரும் ஞாபகத்துல வச்சுக்கணும். CTM, கிளென்ஸ், டோன், மாய்ஸ்சரைஸ். நம்பர் 1, கிளென்ஸ். நாளோட ஆரம்பம் எப்பவுமே ஒரு ஜென்டில் ஃபேஸ் வாஷுடன் தொடங்கணும். ஒவ்வொரு முகமும் வெவ்வேறு மாதிரி இருக்கு. ஒன்னு ட்ரை, ஒன்னு ஆயிலி, ஒன்னு காம்பினேஷன். அண்ட் உங்களோட ஸ்கின் டைப்க்கு பிரகாரம் ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணுங்க. நம்பர் 2, டோன். டோனர்ஸ்னால் போர்ஸ் டைட் ஆகுது அண்ட் ஸ்கின் பாத்தீங்கன்னா முற்றிலும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். அப்படி பட்ஜெட் டைட்டா இருக்குன்னா, அப்ப சிம்பிள் ரோஸ் வாட்டர் கூட வேலையை செய்யும். ஸ்ப்ரே பண்ணுங்க இல்ல காட்டன் வச்சு அப்ளை பண்ணுங்க. டன். நம்பர் 3, மாய்ஸ்சரைஸ். ஒவ்வொரு ஸ்கின்க்கும் மாய்ஸ்சரைசர் தேவை. எஸ், ஆயிலி ஸ்கின்க்கும் தான். மாய்ஸ்சரைசர் உங்க ஸ்கின்னோட ஷீல்டாக இருக்கு. இது இல்லனா பொல்யூஷன் அண்ட் ட்ரைனஸ் ரெண்டுமே டைரக்டாக அட்டாக் பண்ணும். குவிக் டிப், ஐஸ் கியூப் ஃபேஷியல். இப்போ ஒரு டிப் ரீல்ஸ்ல ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ஐஸ் கியூப் ஃபேஷியல். ஆனா இதோட சயின்ஸும் ரியல் தான். அப்படி நீங்க உங்களுடைய ஃபேஸ்ல ஜென்டலி 1 ல இருந்து 2 நிமிஷம் ஐஸை ரப் பண்ணீங்கன்னா, அப்ப பிளட் ஃப்ளோ அதிகமாகும், அண்டர் ஐ பஃப்னஸ் குறையும், ஸ்கின் ஃப்ரெஷ் அண்ட் க்ளோயிங் ஆக தெரியும். ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் ஓவர் டூ இட். அப்படி ஒரு நாள்ல 3 ல இருந்து 4 வாட்டி ஐஸ் கியூப் ரப் பண்ணீங்கன்னா, அப்ப உங்களோட ஸ்கின் நம் ஆயிடும். இது உங்களோட ஃபேஸ். இத நீங்க ஐஸ் கட்டியெல்லாம் ஆக்கல. எப்படி ஜிம்ல ஓவர் ட்ரைனிங்னால மசில் டேமேஜ் ஆகுதோ, அதே மாதிரி தான் ஃபேஸ்ல அதிக ஐஸ் அப்ளை பண்றதுனால ரெட்னஸ், சென்சிட்டிவிட்டி இல்ல ட்ரைனஸ் ஏற்படலாம். சோ ஐடியல் என்ன? வீக்ல 3 ல இருந்து 4 வாட்டி காலையில இல்ல ராத்திரி ஐஸ் கியூப் ஜென்டலி ரப் பண்ணுங்க. வெறும் சிம்பிள் ஐஸ் இல்ல, கிரீன் டீ, ரோஸ் வாட்டர் இல்ல ஆலிவ் ஆயில் ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. சோ அதனால உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். அண்ட் இப்போ நவ் சன் ஷீல்ட், உங்களுடைய டெய்லி ஷீல்ட். CTMக்கு பிறகு மக்கள் பொதுவா ஸ்கிப் பண்றது, அதுதான் எல்லாத்தை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், சன்ஸ்கிரீன். வெயில் அடிக்குதோ இல்ல குளிர் அடிக்குதோ, வீட்டுக்குள்ள இருக்கீங்களோ இல்ல வெளியவோ, UV ரேஸ் ஓட அட்டாக் ஒவ்வொரு இடத்துல ஏற்படும். SPF 30 இல்ல அதை விட அதிகமா இருக்கிற சன்ஸ்கிரீனை டெய்லி யூஸ் பண்ணுங்க. இது வெறும் டேனிங் மட்டும் தடுக்காது, இது ஏஜிங், wrinkle அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் கூடவும் ஃபைட் பண்ணும். அண்ட் எஸ், வெறும் ஃபேஸ் மீது மட்டும் இல்ல, நெக் அண்ட் இயர்ஸ் மீது அப்ளை பண்ணுங்க. இல்லனா ஃபேஸோ மேக்ஸ்ட் அவுட் ஆயிடும் அண்ட் நெக்கோ லெஃப்ட் பிஹைண்ட் ஆயிடும். அண்ட் அப்படி நீங்க வெளிய போகிறீங்கன்னா, வெயில்ல இருக்கீங்கன்னா, அப்ப ஒவ்வொரு 2-3 மணி நேரத்துக்கும் ரீஅப்ளை பண்ணணும். சன்ஸ்கிரீன் போடுறதுனால நீங்க வெறும் க்ளோயிங் ஆக மட்டும் தெரிய மாட்டீங்க, நீங்க ஏஜிங் அண்ட் ஸ்கின் கேன்சர் ரெண்டு கிட்ட தான் தப்பிக்கிறீங்க. இப்போ மேல்கொண்டு நினைச்சுக்கோங்க, உங்களோட துணிகள் கிளீனா அயர்ன் பண்ணிருக்கு, ஷூஸ் ஷைனியா இருக்கு, ஆனா ஸ்கின் ஆயிலி, ஆக்னே ப்ரோன் அண்ட் டல்லா இருக்கு. அப்ப இம்ப்ரெஷன் எப்படி உருவாகும்? அது இங்கேயே தடைப்படுது. எல்லாருமே சொல்றாங்க தண்ணி குடிங்க எல்லாம் சரியாயிடும்னு. சரியான விஷயம் தான். ஆனா எவ்வளோ? 2.5 ல இருந்து 3 லிட்டர் ஒவ்வொரு நாளும் மினிமம். ஆனா அதிகபட்ச மக்கள் பார்லி 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க. அண்ட் அப்புறம் கவலைப்படுவாங்க, அட எனக்கு பிம்பிள்ஸ் ஏன் வருதுன்னு. டீஹைட்ரேஷனால் ஸ்கின் டாக்ஸின்ஸ் வெளியே போகிறது இல்ல. அண்ட் அதோட நேரான விளைவு உங்களுடைய முகத்து மீது தெரியுது. அண்ட் எஸ், இந்த வைரல் ஹோம் ரெமிடிஸ் இருக்குல்ல, லைக் கடலை மாவு, மஞ்சள் போடுங்க, ஸ்கின் பல க்ளோ ஆகும்னு, இது கேட்கறதுக்கு வேணா நல்லதுன்னு தோணலாம், ஆனா முற்றிலும் உண்மை இல்ல. நேச்சுரல் ரெமிடிஸ்ல சில இன்கிரிடியன்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. லைக் உதாரணத்துக்கு டர்மரிக்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆனா இது எல்லா விதமான ஸ்கின்னுக்கும் சூட் ஆகணும்ன்றது அது அவசியம் இல்ல. உங்களுடைய அண்ட் என்னோட ஸ்கின் டைப் வேற. ஒருத்தரது ஆயிலியா இருக்கு, ஒருத்தரது சென்சிட்டிவ், இன்னொருத்தது ட்ரை. இதனாலேயே பிளைண்ட்லி கிச்சன் டிஐஸை ஃபாலோ பண்றது இஸ் ஈக்குவல் டு ஸ்கின் டிசாஸ்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மார்ட் ஸ்கின் கேர் ஈக்குவல் டு டெர்மட்டாலஜி பேஸ்ட் சொல்யூஷன்ஸ். லைக் நயாசினமைட் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுது, போர்ஸை டைட் பண்ணுது, அண்ட் சாலிசிலிக் ஆசிட் ஆக்னேஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ்க்கு நல்லது. இந்த விஷயங்கள் வெறும் இன்ஃப்ளூயன்ஸோட ஹைப் மட்டும் கிடையாது. இது எல்லாமே சயின்டிபிக்கலி ப்ரூவன் ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ். அப்படி ப்ராப்பர்லி யூஸ் செய்யப்பட்டால் அப்போ விசிபிள் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அப்படி இதெல்லாம் உங்களுக்கு ஹார்டாக தோணுதுன்னா, அப்போ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போங்க அண்ட் அவர்கிட்ட இருந்து உங்களோட ஸ்கின்னுக்கு பிரகாரம் ஃபேஸ் வாஷ் அண்ட் எசென்ஷியல்ஸ் கொண்டு வாங்க. சிம்பிள். இப்போ ஃபேஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஹேர் பத்தி. ஹேர் ஃபால் இல்ல அர்லி கிரேயிங்க பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்ல. ஆனா இதை இக்னோர் பண்றதும் தவறு. இந்த 2 விஷயங்களும் பொதுவாக ஜெனடிக்ஸ், லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் அண்ட் நியூட்ரிஷன் காரணத்தால் ஏற்படுது. ஆனியன் ஆயில், கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில் மாதிரியான நேச்சுரல் ஆயில்ஸ் ரொம்பவே பாப்புலரா இருக்கு. அப்படி நீங்க உங்களுடைய ஸ்கேல்ப், முடியோட கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டு ரெகுலர்லி யூஸ் பண்ணீங்கன்னா, அப்ப இது கண்டிப்பாக உதவி செய்யக்கூடும். லைக் பாத்தீங்கன்னா கோகோனட் ஆயில் ஹைட்ரேஷன் கொடுக்கும், கேஸ்டர் ஆயில் முடிகளை பலமாக மாத்தும், அண்ட்
ஆனியன் ஆயில்ல சல்ஃபர் இருக்கும். இது முடியோட growth ப்ரோமோட் பண்ணும். இப்போ ஷாம்பூவை பத்தி பேசணும்னா சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ ட்ரெண்ட் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு. எஸ்பெஷலி எந்த மாதிரி ஆட்களுக்குனா யாரோட ஸ்கேல்ப் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். சல்ஃபேட் இது ஒரு விதமான டிடர்ஜென்ட்ஸ். இது முடியில இருந்து ஆயில் அண்ட் டர்ட்ஸை விளக்கும். ஆனா இது எப்ப பண்ணா ஓவர் கிளீனிங் பண்ணி ஸ்கேல்பை ட்ரை அண்ட் இரிட்டேட்டடா ஆக்கிடுது. ஆனா எல்லா விதமான நபருக்கும் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூன்றது பெஸ்டாக இருக்காது. அப்படி உங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலினா அண்ட் நீங்க அதிகமான ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றீங்கன்னா அப்போ சல்ஃபேட் பேஸ்ட் ஷாம்பூஸ் யூஸ் பண்றது அவசியமாயிருது. சோ தட் உங்களோட முடியில ப்ராடக்ட் பில்டப் வந்து நல்லாக ரிமூவ் ஆயிடும். அதாவது ஷாம்பூவோட சாய்ஸும் உங்களோட ஸ்கேல்ப் டைப் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு பிரகாரம் எடுத்துக்கணும். ஒரு சைஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. இப்போ ஒயிட் ஹேருக்கு பின்னாடி ரியல் காசஸ் இருக்குல்ல, அது வந்து ஜெனடிக்ஸ், விட்டமின் டெஃபிஷியன்சி, ஸ்ட்ரெஸ் இல்ல ஹார்மோனல் சேஞ்சஸ். இத பத்தி நாங்க ஒரு தனி வீடியோ உருவாக்கணும்னு இருக்கிறோம். அதுல இந்த எல்லா விஷயங்களும் சயின்ஸ்க்கு பிரகாரம் எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். அந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி நீங்க உங்களோட முடியை நல்லா பார்த்துக்கணும்னு விரும்புறீங்கன்னா சோ நம்மளோட சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க. இப்போ நம்ம பாப்போம் பாடியை பத்தி. அதிகபட்ச ஆட்கள் யோசிக்கிறாங்க ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஜிம்ல தினம் 2 to 3 மணி நேரம் செலவு பண்ணணும் அவசியம்னு இல்ல ஹெவி வெயிட்ஸ் தூக்க வேண்டியது இருக்கும்னு. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா உங்களுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் ஹெல்த் உங்களுடைய ஓவரால் லுக்க ரொம்ப அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சோ ஜிம்முக்கு போகாம நம்ம என்ன செய்யலாம் வீட்லயே? சோ கேளுங்க. நம்பர் 1, போஸ்டர் மீது கவனம் செலுத்துங்க. நேரா நிக்கிறது, ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்ட் ஆனா பேக் ஸ்ட்ரைட். இந்த ஒரு சின்ன ஹாபிட் உங்களுடைய கான்ஃபிடன்ஸை இன்ஸ்டன்ட்லி பூஸ்ட் பண்ண முடியும். ஸ்லாச்சிங்னால உங்களுடைய லுக்ஸ் மட்டும் வீக் ஆகிறது இல்ல, கூடவே உங்களுடைய பாடி மீதும் பிரஷர் ஏற்படுது. நம்பர் 2, 10 minutes ஹோம் ஒர்க் அவுட். அப்படி ஜிம் போகிறது கஷ்டமா இருக்குன்னா அப்போ சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங், புஷ் அப், ஸ்குவாட்ஸ் அண்ட் பிளாங்க்ஸ் மாதிரியான எக்ஸசைசஸ் வீட்லயே செய்யலாம். இந்த சின்ன எஃபர்ட்ஸ் உங்களுடைய மசில்ஸை டோன் பண்ணும் அண்ட் ஸ்டாமினாவே அதிகரிக்கும். நம்பர் 3, டெய்லி வாக். வெறும் 20-30 நிமிஷம் வாக் கூட உங்களுடைய மூட ஃப்ரெஷ் ஆக்கும், மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணும். சோ ஓவரால் எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 4, மைண்ட்ஃபுல் ஈட்டிங். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதோட இம்பாக்டும் உங்களுடைய ஸ்கின், முடி, உங்களுடைய பாடி மீது விளைவை ஏற்படுத்துது. ஜங்க் ஃபுட்ஸ் கிட்ட இருந்து தப்பி இருந்து பேலன்ஸ் டயட் சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்றது உங்களுடைய நேச்சுரல் க்ளோ அண்ட் ஃபிட்னஸ் சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் நீங்க வெறும் ஃபிட்டாக மட்டும் தெரிய மாட்டீங்க, பதிலா உங்களுக்குள்ள இருந்தோ எனர்ஜைஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. சோ இது உங்களுடைய ஓவரால் பிரசன்ஸையும் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிடும். இதனாலேயே சிம்பிள் அண்ட் பிராக்டிகல் விஷயங்களை ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ல பேசிக் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸை இன்க்ளூட் பண்றீங்கன்னா லைக் 10 minutesக்கான ஹோம் ஒர்க் அவுட், டெய்லி வாக் அண்ட் சரியான நியூட்ரிஷனை எடுத்துக்கிறீங்கன்னா அதுல புரோட்டீன்ஸ் இருக்கணும், கூடவே எசென்ஷியல் விட்டமின்ஸ் லைக் விட்டமின் D3 அண்ட் B12. அப்போ உங்களுடைய பாடி நேச்சுரலி ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக தெரியும். புரோட்டீன்ஸ் மசில்ஸை பில்ட் பண்ணவும் அண்ட் ரிப்பேர் பண்ணவும் ரொம்ப முக்கியம். அண்ட் விட்டமின்ஸ் உங்களுடைய எனர்ஜி, இம்யூனிட்டி அண்ட் ஓவரால் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணும். இந்த பேசிக் விஷயங்களை ஃபாலோ பண்றதுனால நீங்க இன்ஸ்டாகிராம்ல தெரியுற ஃபிளாஷி மசில்ஸ் இல்லாமலும் கான்ஃபிடென்ட் அண்ட் ஃபிட்டாக தெரிவிங்க. இப்போ வருது க்ரூமிங். அப்படி நீங்க பியர்ட் வச்சிருக்கீங்கன்னா அப்பதான் சும்மா விட்டுறாதீங்க, அதன் மீது கவனம் செலுத்துறதும் அவசியம். ரெகுலர் ஷேவ் அண்ட் ட்ரிம்னால் பியர்ட் நீட் அண்ட் கிளீனாக தெரியும். எந்த மெயின்டெனன்ஸும் செய்யலனா பியர்ட் கச்சா முச்சானு அசிங்கமாக தெரியும் அண்ட் இது உங்களுடைய ஓவரால் லுக்க வீக் ஆக்கிடும். இப்போ அப்படி நம்ம ஃபேஷனை பத்தி பேசணும்னா அப்போ ஃபேஷன்ல சிம்பிளிசிட்டியை ஸ்மார்ட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமான ஃபிளாஷி துணிகள் இல்ல ஓவர் த டாப் ஸ்டைல்ஸை விட பெட்டர் வந்து ஃபிட்டட், ரொம்ப சுத்தம் நீட்டா நல்லா அயர்ன் பண்ணி பிரஸ் பண்ண துணி போடுங்க. நல்ல ஃபிட் உள்ள துணிகள் உங்களுடைய பர்சனாலிட்டியை இன்ஸ்டன்ட்லி பிரீமியம் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக ஆக்கும். அண்ட் கொஞ்சம் கவனமா இருங்க, துணிகளுடைய கலர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் ஒன்னு இன்னொன்னோட மேட்ச் ஆகணும். அதிக ஃபிளாஷி இல்ல மிஸ் மேட்ச்டு துணிகள் லுக்ஸ் கிளட்டர்ட் ஆக்கிடும். பர்ஃபியூம் அண்ட் டியோடரண்ட் போடுறது பேசிக் ஹைஜீனோட பார்ட். டியோ வெறும் உங்களுடைய நாத்தத்தை போக்குறதுக்கு மட்டும் கிடையாது, பதிலா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றதுக்காகவும் தான். ஸ்வெட்டிங் உடைய சொல்யூஷன் வந்து டால்கம் பவுடர் கிடையாது, ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ட்ரை ஆக்கும். ஆனா ஸ்வெட் அண்ட் பாக்டீரியாக்கு பாடி வாஷ் அண்ட் லைட் ஃபிராக்ரன்ஸ் ரொம்ப எஃபெக்டிவானது. கிளீன் அண்ட் ஃப்ரெஷ் ஸ்மெல் உங்களை கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண வைக்கும் அண்ட் மத்தவங்க மீது நல்ல இம்ப்ரெஷனை ஏற்படுத்தும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். இந்த வீடியோல ஃபேஸ், ஹேர், பாடி அண்ட் க்ரூமிங் இந்த 4 விஷயத்தை பத்தியும் டீடைலா பார்த்திருக்கிறோம். நீங்க இதுல சொன்ன விஷயங்களை நெக்ஸ்ட் 22 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த 21 டேஸ்லயே உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். சோ அப்படி நீங்க இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்றீங்கன்னா அப்ப கீழே கமெண்ட்ல சேலஞ்ச் அக்செப்ட்னு எழுதுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் அமேசிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.